எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். பொங்கலுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு மக்கள் மத்தியில. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு, எப்படி அந்த காலத்துல கலைஞருக்கு ஒரு முரசொலி உதவியதோ அதனை போன்று பராசக்தி படம் 2026 தேர்தலுக்கு திமுகவிற்கு உதவ போகிறது என்ற அளவுக்கு சொல்லி இருக்கிறாரு. இந்த பராசக்தி படத்தை நாங்கெல்லாம் பார்த்திருக்கோம். அந்த காலத்துல பராசக்தி எந்த அளவுக்கு சார் வரவேற்பு கொடுத்தது? இந்த பராசக்தி வரலாற்று அம்பத்தான பராசக்தி. 49 திமுக உருவாகுது. திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்ச திமுக உருவாகுது. 49 அண்ணாவுடைய வேலைக்காரி. அதாவது தமிழ் பட உலகத்தை ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். அந்த படத்தை அது வரணும். தமிழ் படத்துல இந்திய படங்களே, தமிழ் படங்கள் இந்தியாவில் எடுக்கப்பட்ட படங்களே எப்படின்னா 45 கானாமிருத பாடல்கள் நிறைந்த படம், 50 கர்நாடக இசை அமைந்த படம், இப்படிதான் இருக்கும். பேச்சே கிடையாது. பேர் என்னன்னு கேட்கக்கூடாது. கதாநாயகனை தங்கள் பெயரை அறியலாமா, உடனே என் பெயரை கேட்டான்னு 1/2 மணி நேரம் பாடி 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு கோவிந்தசாமின்னு பேர் சொல்லுவோம். அந்த மாதிரி படம் ஓடிட்டு இருந்த காலத்துல எல்லாம் ஜில்பா கிராப்பு, பஞ்சகச்சம், ராஜா ட்ரெஸ் தான். வேலைக்காரி படம் வந்த போதுதான் கதாநாயகன் பேண்ட் போட்டுக்கிட்டோம். ஓகே, அது வரலும் பேண்ட் போட்ட கதாநாயகனை பார்க்கறது கஷ்டம். அது மாத்திரம் இல்லாம பக்தி படங்கள் தான் வந்துகிட்டு இருந்தது. ராமாயணத்தோட பல பகுதிகள், மகாபாரதத்தோட பல பகுதிகள், இதுதான் படங்களா வந்துகிட்டு இருந்ததே ஒழிய சாமியை கடவுள் தான் படங்கள். நாத்திகத்தை பேசிக்கிட்டு உள்ள வந்தது படம் எடுத்து அதுல இப்ப சென்சார்ல வெட்டுறாங்க, இப்போ அந்த காட்சிகளை வெட்டுறாங்க. அப்ப அந்த கதாநாயகன் உன்னை பராசக்தி உன்னை கும்பிட்டனே, இந்த பணத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன், என் குற்றமற்ற என் தந்தையை நான் காப்பாத்தி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை, உனக்கு எதுக்காக அர்ச்சனை அப்படின்னு சொல்லி இப்படி எடுத்து அடிப்பா, அப்படி மூஞ்சி பிள்ளை போய் அடிக்கிறது, அந்த சீன்லாம் இருந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த படம் வந்த போது, வேலைக்காரி படம் வந்த போது, அன்னைக்கு இருந்த இளைஞர், நான் அப்ப சின்ன பையன், எனக்கு ஒரு 4 வயசு 5 வயசு தான், 7 வயசு எனக்கு. அந்த டைம்ல அந்த படத்தை ஓரளவுக்கு தான் ஞாபகம் இருக்கு. இப்ப எனக்கு அதை பார்த்து நான் தெரிஞ்சு, அது அப்ப என்ன வந்ததுன்னா, அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் கடவுள் நம்பிக்கை, நான் ஒரு நாத்திகன் சொல்றது ஒரு ஃபேஷனா மாறிச்சு. வேலைக்காரி படம் வந்த படம் கோயிலுக்கு போனேன், ஏய் நான் கடவுளை நம்புறதன், நான் நாத்திகன் அப்படின்றது ஒரு ஃபேஷன். ஐ டோன்ட் பிலீவ் இன் காட் அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன். அப்போ அந்த அளவுக்கு நாத்திக கருத்துக்கள் அந்த படத்துல. இன்னைக்கு சாமியார்களை பத்தி பல குற்றங்கள் இது வருது, அதை அன்னைக்கே காட்டினாங்க. சாமியார் மடங்கள் பூராவுமே விபச்சார விடுதிகளா தான் இருக்குது. பல பணக்காரர்களுடைய கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாம் பதுக்கி வைக்கிற இடமா இருக்குதுங்கிறது அந்த படத்திலேயே காட்டினாங்க. 49 எடுத்துட்டாங்க. அது ஒரு தீக்குச்சியை கொளுத்தி போட்டு ஒரு ஜுவாலையை கிளப்பிச்சு. பராசக்தி அந்த தீக்குச்சி கொளுத்தி போட்ட அந்த நெருப்பை காட்டு தீயா மாத்துச்சு. ஒவ்வொரு படம் ஆரம்பிக்குது, ஆரம்பிச்ச உடனே டைட்டில் சாங்லயே வாழ்க வாழ்கவே வளமாறு எமது திராவிட நாடுன்னு பாடு. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு கோரிக்கையை வச்சு இது பண்ணுது. பாரதிதாசன் எழுதின பாட்டு. அந்த பாட்டு டைட்டில்லையே நேஷனல் பிக்சர்ஸ் PA பெருமாள் அளிக்கும் பராசக்தின்னு போட்டு விட்ட உடனே அந்த ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறா. ஃபர்ஸ்ட் லைனு வாழ்க வாழ்கவே வருது, வளமார் வருது எமது திராவிட நாடுன்னு. அப்ப விசில் அடிக்க ஆரம்பிச்சான். அந்த சீன்ல ஆரம்பிச்சவன் கடைசியில எல்லோரும் வாழ வேண்டும், நம்ம நம்பிக்கை பிறக்க வேண்டும் ஒரு பாட்டு வரும், கடைசி பாட்டு படம் முடியும். அது வாயில இருந்து அவன் வேறல எடுக்கல. என்னன்னா டைலாக் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களை போட்டு பிசைஞ்சு எடுத்துட்டாங்க. ஆனா நாத்திக கருத்துக்கள் அதிகமா இல்லை. நாத்திக கருத்துக்கள் 1-2 தான் வந்தது. ஒரே ஒரு நாத்திக கருத்து தான் எல்லாரும் கோட் பண்ணி சொல்ற நாத்திக கருத்து. கோயிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோயில் கூடாது என்பதற்காக அல்ல,
கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக. ஆக திமுக வந்து திராவிட கழகத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதுங்கிறத காட்டுறதுக்கு கடவுள் மறுப்புங்கிறத நாங்க பெருசா எடுக்கல. அது வந்து அயோக்கிய பசங்களுடைய புகலிடமா இருக்குதுங்கிறத தான் தடுக்கிறதுக்கு தான் போராடினங்கிறதா அதுல வந்த டயலாக். கடவுள் மறுப்புன்னு ஒரு டயலாக் வருது. பின்னாடி இருந்து கதாநாயகன் வந்து பூசாரி முதலில் உன் ஜாதகத்தை கணித்து கொள்ளுன்னு ஒரு குரல் வரும். இந்த பூசாரி இருந்துட்டு யாரு அம்பாளா பேசுனது அப்படின்னு, அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணா ஒரு நாத்திக கருத்து. அந்த அளவுக்கு நாத்திக கருத்துக்கள் அந்த பராசக்தியில் அந்த 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 திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன கொள்கைகளை வச்சிருந்ததோ அத்தனையுமே ஏறத்தாழ சீன்மாத்தி கொண்டுட்டாங்க. ஒரு காட்சியில பிளாட்ஃபார்ம்ல கதாநாயகன் படுத்திருப்பான். போலீஸ் வந்து எழுப்ப நடுராத்திரி, எந்திரிடா, எந்திரிச்சு இது பண்ணுவான். என்ன சார், பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கக்கூடாதுன்னு உத்தரவு சட்டம் இருக்கு தெரியுமில்ல. அப்போ கதாநாயகன் கேட்பான், ஏன் சார் இந்த மாடு செய்த புண்ணியம் கூட இந்த மனுஷன் செய்யலையா? மாடு படுத்திருக்கோம், அதை அடிக்க மாட்டோம். அதுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்லணும்னா, அதெல்லாம் நீ மேயரா வந்த போது சட்டம் போடுறது. அதுதான் ஆரம்ப புள்ளி. 10 வருஷம் கழிச்சு சென்னை மேயரா திமுக வந்துருச்சு. ஒரு கதாநாயகன் பிச்சைக்காரர்களோட வாழ்ந்துட்டு இருப்பான். அவங்களோட இருந்துக்கிட்டு ஒரு கால் வேற இருக்காரு. இது இருந்துகிட்டு இருக்கும்போது குடும்பம் ஒன்னா சேரும்போது அவங்க வந்து வசதியான குடும்பமா மாறுறாங்க. கடைசியில மாறும்போது அந்த பிச்சைக்காரரோட இருந்த தம்பி சகோதரன் என்ன சொல்றான், நீங்கெல்லாம் பங்களாவாசிகள் வீடுன்னு பழகிட்டீங்க, நான் பிச்சைக்காரர்களோட இருந்து ஆலமரத்தடி சத்திரம் சாவடி இந்த மாதிரி போயிட்டேன், எனக்கு இது பங்களாவாசம் சரி வராது, எனக்கு போறேன்னு கிளம்புவோம். அப்படி கதாநாயகி சொல்லுவா, பங்களாவாசியா இருக்கவங்கலாம் பிளாட்ஃபார்த்துக்கு போறதுக்கு பதிலா பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்களாம் பங்களாவுக்கு வரலாம் இல்லையா? கம்யூனிஸ்ட் கொள்கை, பொது உடைமை கொள்கை, அது திராவிட முன்னேற்ற கழகம், அதையும் சொல்லியாச்சு. தமிழ்நாடு எவ்வளவு கேவலமா இருக்குதுங்கிறதுக்கு படம் ஆரம்பிச்ச கதாநாயகனுடைய இது இந்தியாவுக்கு வர்றான், பர்மாவில இருந்து இந்தியாவுக்கு வர்றான், கப்பல துறைமுகத்துல இருந்து இறங்கி டாக்ஸியில ஏறுறான். டாக்ஸியில ஏறின உடனே ஒரு பிச்சைக்கார வேகமா அப்படியே, ஐயா சாமி தர்மம் போடுங்க. பர்மாவில இருந்து அவன் முதல் முறையா இந்தியாவுக்கு வரான். அவனுக்கு பிறந்ததே அங்க பர்மாவில் பிறந்தவன். தமிழ்நாட்டின் முதல் குரலே ரொம்ப நல்லா இருக்குப்பா. அங்கேயே ஆரம்பமாயிடுது. காங்கிரஸ் அரசாங்கம் பிச்சை எடுக்கிறவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பிச்சைக்காரர் ஒழிப்பு திட்டம் பின்னாடி கலைஞர் ஆட்சிக்கு வரும்போது இது மாதிரி பல கருத்துக்கள், பல இது. அதாவது அந்த திமுகவுடைய அடிப்படை கொள்கைகள் பூராவும் சொல்லுது. இதையெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்க சொல்லும் போதே இவ்வளவு இது இருக்கும் போது அதை வந்து கலைஞர் எழுதி அதை சிவாஜி பேசுன போது கிடைச்ச உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள், என் சிங்க தமிழ்நாடே நீ சிலந்தை கூடாக மாறியதை இப்போது வந்தாரையெல்லாம் வாழ வைத்த என் தாய் திருநாடே நீ சொந்த நாட்டானையை சொல்றது எத்தனை நாளா? பணம் என் தங்கையை துரத்தியது ஓடினாள், பக்தி என் தங்கையை துரத்தியது ஓடினாள், கொள்ளையடிப்பவன் என்ப தங்கையை துரத்தியது ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். இதெல்லாம் மனப்பாடம். இந்த டைலாக் மனப்பாடம் பண்றதே ஒரு 52ஆம் வருஷம் அந்த படங்க இன்னும் எனக்கு மனசுல நிக்குதுங்க, அப்படியே இருக்கிறாங்க. உனக்கே நிலக்கரை அப்படின்னு கேட்பாங்க கோர்ட்ல. குளத்தில் இருக்கும் மீன் அது அங்க இருக்கிற அழுக்கையெல்லாம் சாப்பிடுகிறது, குளத்தை சுத்தப்படுத்த வேண்டும், தன் பச்சையை நீக்கிக் கொள்ளுகிறது. அந்த பச்சையை நீக்குகின்ற நேரத்தில் குளமும் சுத்தமாகிறது. அது போலதான் இந்த வழக்கம். என் தங்கையினுடைய வழக்கை நீங்கள் சரியான முறையில் நீங்கள் இது பண்ணினால் சமூகமும் சரியாகும் அப்படிங்கிறது தான் இது. சட்டத்தை நீக்கி சட்டத்தை காட்டி இன்று குற்றத்தை நிரூபிக்க முயற்சிக்கின்றவர்கள் அன்று பார்த்திருக்க வேண்டிய என் கல்யாணியும் அவருடைய குழந்தையும் பாலுக்கு அழைந்த போது வந்ததா இந்த சர்க்கார், என்ன கொடுத்தீர்கள்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள். அந்த படம் வந்த 3வது நாள் தீபாவளிக்கு ரிலீஸ், 52ஆம் வருஷம் தீபாவளி ரிலீஸ். 3வது நாள் நான் தீபாவளி முடிஞ்சு ஸ்கூலுக்கு போறேன், 4ஆம் கிளாஸ் படிக்கிறேன்.
போனா யாரை பார்த்தாலும் இந்த டைலாக் பிடிச்சிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தாலும் தேச ஞானம், கல்வி, ஈசன் பூச்சை எல்லாம் கா 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 பாட்டு இதெல்லாம் யாரை பார்த்தாலும் படிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா டேய் திமுகன்னு ஒரு கட்சி வந்துருது இல்லை, அதை பத்தி இப்படி எல்லாம் காட்டுறாங்கடா அப்படின்னாலும். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து சொன்னா, இன்னையோட அந்த படத்தை வந்து தடை பண்ண போறதா சொல்றாங்க அப்படின்னு. அப்பவே இருந்தது. அப்போ வந்துருச்சு தடை பண்ண போறோம். நான் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன். உடனே எங்க அப்பா என்ன பண்ணாரு, நாங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க இல்லையா, உடனே டிக்கெட் புக் பண்ணி குடும்பமே போய் பார்த்தோம். பார்த்தா நான்லாம் அப்படியே பைத்தியமா மாறிட்டேன். சிவாஜின்னா அப்படியே பைத்தியமா மாறிட்டோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அது அவரே சொல்லியிருக்காரு, அவருடைய எதிரிய கலைஞர் பிறந்த நாள் விழாவில் பேசும்போது சிவாஜி அவர்களே சொல்றாரு, அந்த படத்தில் ஒரே நாளில் உச்சிக்கு போனேனே. எம்ஜிஆரை தாண்டி சிவாஜி போனதுக்கு அது காரணம். எம்ஜிஆர் அப்ப இல்லவே இல்லை. எம்ஜிஆருங்கிறவர் அப்ப எப்படி இருந்தாருன்னா, சில்க் ஜிப்பா போட்டுக்கிட்டு நெத்தியில பட்டையெல்லாம் வச்சு இது குங்குமம்லாம் வச்சுக்கிட்டு பக்தி பூர்வமான மனிதர். காங்கிரஸ்காரர், அவ்வளவுதான் அவரு. வேலைக்காரி படம் வெற்றி பெற்றுடுச்சு. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் எம்ஜிஆர்னு கேட்டதுனால சொல்றேன். திமுக திராவிட கழக மாநாட்டில் வந்து அப்போ வந்து 3 நாள் நடக்கும். மாநாடுகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாடகங்கள் நடக்கும். ஒரு நாள் வந்து KR ராமசாமியுடைய வேலைக்காரி நாடகம். அது வேலைக்காரி வந்து நாடகமா நடிச்சது. KR ராமசாமி நடிச்ச வேலைக்காரி நாடகம். ஒரு நாள் வந்து MR ராதாவுடைய ரத்த கண்ணீர். ஒரு நாள் வந்து அண்ணாவனுடைய சிவாஜி கண்ட இந்துராஜ். இந்த சிவாஜி கண்ட இந்துராஜ் நாடகத்துல சிவாஜியா நடிக்க கூப்பிட்டது வந்து எம்ஜிஆர் தான் கூப்பிட்டாங்க, வந்தார். டயலாக் எல்லாம் கடமுடா 75 பக்கம் முடியல, எனக்கு அந்த இருக்குது இதுன்னு சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டார். சொல்லாம கொள்ளாம அன்னைக்கு ராத்திரி அரங்கேறது டிராமா. மத்தியானம் 2 மணிக்கு ஆளை காணும். என்னன்னு பார்த்தா ஊர்லயே இல்லை. அப்ப சிவாஜி நாடக உலகம்லாம் சரியாக இல்லாம போய் அண்ணாவனுடைய திராவிட நாடு பத்திரிகையில பைண்டிங் செக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சிவாஜியுடைய நடிப்பு திறமை அவருக்கு அண்ணாவுக்கு தெரியும். சிவாஜியை கூப்பிட்டார். கணேசன் தான் பேரு. கணேசா இங்க வா அப்படின்னாரு. 70 பக்கம் இருக்குது, என்ன பண்ண போறேன், கொடுங்க அண்ணான்னு வாங்கிட்டார். 1 மணிக்கு 3 மணிக்கு வந்து அண்ணா கிட்ட நிக்கிறாரு. மனப்பாடம் பண்ணிட்டார். சொல்லுன்னார். ஒரு 2-3 சீன் சொன்னார். ரைட், ஒத்திகையே கிடையாது. நேரா ஸ்டேஜ் பெரியார் தலைமையில் நடக்குது. நடந்தா அந்த டிராமாவில் அவர் ஐயா பெரியார் போய் மேடையில ஏறி சிவாஜியா நடிச்சான ஒரு தம்பி, அந்த தம்பியை கூப்பிடுங்க அப்படின்னு. அந்த பையனை கூப்பிடுங்க. கூப்பிட்ட உடனே நெஜ சிவாஜி இருந்தா கூட இப்படி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிவாஜி கணேசன் ஆனார். வேலைக்காரி படம் வந்து சினிமா வந்தது, மிகப்பெரிய வெற்றி. எம்ஜிஆர் உடனே ஓடியாந்து கழகத்தில் சேர்ந்தார். அப்படித்தான் அவர் வந்தார். வேலைக்காரி படத்தினுடைய வெற்றி, பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் கலைஞர்கிட்ட போய் நீங்க நானும் பார்ட்னரா இருக்கோம்னு சொல்லி உடனே மேகலா பிக்சர்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எம்ஜிஆர், கலைஞர், PS வீரப்பா 3 பேரும் பாகத்தர்களா சேர்ந்து பராசக்தி படத்துக்கு ஈக்குவலா வரணும்னு சொல்லி ஒரு நாமல ஒரு படம் எடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையில பட்ட மிகப்பெரிய தோல்வி அந்த படம். அது என்ன படம்? நாம்ன்ற படம். சரியா வரல. அதுல வந்து பாரதியார் பாடல்கள்ல எவ்வளவு புரட்சி இருக்குதுங்கிறத காட்டுறது அந்த படம். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலைகள், 10,000 தெய்வம் என்றால் இது ஒன்றேதான், அறிவு ஒன்றேதான் தெய்வம் காணிரும் அப்படின்ற பாட்டெல்லாம் பாரதியார் எழுதின நாத்திக கருத்துக்கள். அதெல்லாம் அந்த படத்தில் போட்டு எடுத்தாங்க. ஓடல, அடிபட்டு போச்சு, பயங்கரமா தோல்வி அடைஞ்சு. அது ஒரு பக்கம். அதாவது எம்ஜிஆர் கேட்டதுக்கு இந்த வேலைக்காரி படமும் எதுவும் வெற்றி பெற்றதுனாலதான் அவர் வந்து மாறினார் ஒழி. அவர் வந்து பக்தி பூர்வமான ஒரு மனிதனாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் திராவிட இயக்கத்தை கொள்கைகள் அந்த பராசக்தியில சொன்ன அத்தனை கருத்துக்களுமே அன்னைக்கு ஒரு படம் தடை செய்ய போறாங்கன்னு சொன்ன உடனே நாங்களாம் ஓட்டோம். படம் ஓடன்னு ஓடிச்சு. சேலத்துல பேலஸ் தியேட்டர் படம் இப்படிதான் ஓடிச்சுன்னு கிடையாது.
தடை செய்யணும்னு திருப்பி திருப்பி எழுதுனாங்க. தினமணி கதிர் அப்போ வந்து தினமணி கதிர் பத்திரிகை அப்போ வந்துட்டு இருந்தது. அதுல அட்டப்படத்தில் எப்படி போட்டாங்கன்னா, சனாதன குரூப் விரைவில் வருகிறது பரபிரம்மம் படத்து பேர் போட்டு எல்லாம் டைரக்ஷன் அப்படி எல்லாம் போட்டு கதை வசனம் இல்லை, கதை வசவு தயாநிதின்னு போட்டாங்க. போட்டு ஒரு கிண்டல் பண்ணி இந்த படத்தை கிண்டல் பண்ணி போட்டாங்க. கலைஞர் என்ன பண்ணாரு, பரபிரம்மம்னு ஒரு நாடகம் எழுதினார். எழுதி சிவாஜி அவர் நடிச்சாங்க. அந்த நாடகத்துல தான் ராஜா இது சேரன் செங்குட்டுவன், சாக்ரட்டிஸ் இந்த டிராமாவெல்லாம் அதில் தான் வந்தது. அது அப்புறம் அதை பரபிரம்மம் அல்லது போட்டு பிரச்சார நாடகமாக அது நடத்தினாங்க. தினமணிக்கு பதில் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ரகடாச்சு. அதுக்கு அடுத்த அப்படி மனோகரா வந்தது. மனோகரா வந்தபோது கடைசி சீன் ராஜாவினுடைய உண்மையான இளவரசன் மனோகரனை இது பண்ணிட்டு தான் ஒப்பாட்டியா வச்சிருந்த மகனை வந்து ராஜா ஆக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அது கடைசியில் வழக்கப்படி அந்த ஒப்பாட்டி மகன் அவன் கத்தியில குத்துப்பட்டு சாகரிச்சு அவன் மனோகரம் மடியில் தான் உழுவான். காப்பாற்றுவார். மனோகரம் மடியில் உழுவுன்னு சொல்லுவான், தம்பி நீ எப்படி பொழைச்சோன்னு, அண்ணா விட்டுடு நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இந்த நாடு உன்னுடையது, அண்ணா நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும், அண்ணா நீதான் இந்த நாட்டை ஆள வேண்டும் படம் முடியும் அண்ணாவுக்கு. சார் இதோட ஒட்டி பராசக்தி படத்துல இப்போ வந்திருக்க படத்துல ஒரு டயலாக் வந்து சென்சார்ல நீக்கணும்னு சொல்றாங்க. இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கும் வரை அண்ணாதான் தமிழ்நாட்டை ஆழ்வான் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்குறேன். அதுக்காக பார்த்தேன். அதை வந்து நீக்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சார் இருந்தது? ஏன்னா இந்த படம் அன்னைக்கு அந்த பராசக்தியை தடை செய்யணும்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டி கூப்பிட்டாங்க. ரிவைசிங் கமிட்டி உட்காந்து பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல படம் நல்லா விட்டாங்க, தப்பிச்சுக்கிச்சு. ஏறத்தாழ தடை போடுற அளவுக்கு வந்த இது தப்பிச்சுக்கிச்சு. மனோகரா படத்துல இந்த இதை வெட்டணும்னு பார்த்தாங்க, அதுவும் தப்பிச்சுக்கிச்சு. ஏன்னா வெள்ளையர்கள் வெளியே போன கொஞ்ச நாள் தான், 47 தான் வெளியே போறான். அந்த 4 வருஷத்துல அந்த வெள்ளையருடைய அந்த நீதி பரிபாலனை நமக்கு கொஞ்சம் இருந்தது. அதனாலதான் இதெல்லாம் தப்பிச்சது, இந்த படங்கள்லாம் தப்பிச்சது. குறிப்பா இந்த மாதிரியான படங்கள் பழங்காலத்துல எலெக்ஷனுக்கு உதவி இருக்கு. இப்போ வந்திருக்கக்கூடிய சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திமுகவுடைய அரசியலுக்கு உதவுமா சார்? சினிமா எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதுங்கிறது இப்ப நீங்க பாக்கணும். என்ன பொறுத்தவரையிலும் இன்னைக்கு நான் சொல்றேன், சினிமா போயிடுச்சு. இன்னைக்கு சினிமா இல்ல. எங்க இருக்குது கேட்டா யாரோ ஒரு 2 பேர் உங்களாட்ட யாரோ 2 பேர் வராங்க. ஏமா சொன்ன தியேட்டருங்களே எல்லாம் மூடிட்டாங்க. உடனே அவங்க இதுல கோயம்பேட்டில் ரோகிணி தியேட்டருக்கு தெரியுமா, நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குது. ரோடு பூரா தியேட்டரா இருந்த காலம் போய் கோயம்பேட்டில் ரோகிணி தியேட்டருக்கு தெரியுமான்னு கேட்குற அளவுல போயிடுச்சு. தியேட்டர்களே இல்லை. இன்னைக்கு பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் அந்த அந்த இது உள்ள இருக்கிற தியேட்டர்கள்ல தான் நீங்க படம் போடுறீங்க. எங்க போய் பாக்குறது? சினிமாவுக்கு எங்க போறது? பண்ணாச்சு அது பராசக்தி பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். கேட்டாக்கா எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னே தெரியல சார். முதல்ல தியேட்டரை கண்டுபிடிச்சல சார் போகணுங்கிறாங்க. ரெண்டாவது என்ன மாதிரி வயசானவங்க எல்லாம் போறது இப்ப கஷ்டம். அது வேற விஷயம், அது விட்டுருங்க, என்னுடைய கவலை. அதனால இப்ப தியேட்டர்கள் இல்லை இன்னைக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வரலும் கூட சினிமா பெரிய தாக்கத்தை உண்டாக்கிட்டு இருந்தது. உதாரணத்துக்கு சொன்னா, விஜயினுடைய படம் ஒன்று ரிலீஸ் ஆன அன்னைக்கு, விஜய் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பசங்க வரவே மாட்டாங்க கிளாஸ், எல்லாம் அங்க போயிட்டு இருப்போம். இன்னும் அதுக்கப்புறம் வந்த பல படங்களுக்கு எல்லாம் வந்து விஜய் படம் ரிலீஸ் ஆயிருது, என்னடானாக்கா அதை வரும் சார் போங்க சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்படித்தான் இருக்கு. அதனால தியேட்டர்ல போய் படம் பார்க்கற இது போயிடுச்சு. அது காரணம், அதுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். பாப்கார்னு கூட ஜிஎஸ்டி போட்டுச்சு. நம்ம பாப்கார்ன் வந்து 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கிடைச்ச பாப்கார்னை வந்து 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து புண்ணியம் கட்டிக்கிட்ட புண்ணியவதி அந்த அம்மா. அதனால தியேட்டருக்குள்ளார போனாங்க 2000 ரூபாய் இல்லாம நீங்க போக முடியாது. 4 பேர் போறோம்னா 2000 ரூபாய் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு செலவு. கட்டுப்படி ஆகாது. அதுக்கு பதிலாக ஒரு வாரத்துல ஓடிடியில் வந்துருப்போது உட்காந்து பார்த்துக்கலாம். அப்படியே அந்த ஓடிடியில் படம் வந்தா கூட நான் வீட்டில் படம் பார்க்க முடியாது. அந்த நிர்ம சினிமா போடுறேன் நான் பார்க்கலாமாண்ணா, இல்லைங்க சீரியல்ல இன்னைக்கு இந்த முக்கியமான சீன் வருது, அதனால இன்னைக்கு அப்புறம் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். சீரியல் வந்து சினிமாவை ஓவர் கம் பண்ணிடுச்சு.
அதனால இப்ப சினிமாவுல நீங்க எந்த தாக்கத்தை, பெரிய தாக்கத்தை, அந்த பராசக்தி உண்டாக்குன தாக்கமோ, வேலைக்காரி உண்டாக்குன தாக்கமோ, நல்ல தம்பி உண்டாக்குன தாக்கமோ ஆஹ், இன்னைக்கு சமூகத்துல ஏற்படுத்துமாங்கிறது ஒரு கேள்வி. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.